ஒரு சின்ன தத்துவம் தான் இன்னைக்கு. ஒரு குருவிடம் ஒரு சீடன் கேட்கிறான், குருவே, எனக்கு அதிகமாக கோபம் வருகிறது. இந்த கோபத்தில் இருந்து நான் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குருவிடம் அந்த சீடன் கேட்கிறான். அதற்கு அந்த குருவானவர் புன்னகைத்தபடியே ஒரு பை நிறைய ஆணியும் ஒரு சுத்தியலையும் அவன் கையில் கொடுக்கிறார். உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ உனக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய சுவற்றில் நீ அடித்துக்கொள் என்று கூறுகிறார். அவனும் கோபம் வரும்பொழுதெல்லாம் அனைத்து ஆணிகளையும் அடித்து முடித்து விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கோபம் குறைந்தது. குருவே, எனக்கு கொடுத்துக்கப்பட்ட அந்த ஆணிகள் முடிந்து விட்டது, என்னுடைய கோபமும் குறைந்து விட்டது என்று அந்த குருவிடம் அந்த மாணவன் கூறுகிறான். இப்பொழுது போயிட்டு நீ அந்த ஆணிகளை ஒவ்வொன்றாக நீ கழட்டி எடுத்து கொண்டு வா அப்படின்ட்டு குருவும் சொல்கிறார். அங்கே அவர் பின்புறமாக நின்று கொண்டு அந்த குருவானவர் அந்த மாணவனுக்கு விளக்குகிறார். பார்த்தாயா, நீ அடித்த ஆணிகள் ஒவ்வொன்றும் கழட்டப்பட்டாலும் அதனுடைய துளைகள் எந்த அளவுக்கு சுவற்றை துளைத்து உள்ளது என்று கவனித்தாயா என்றார். ஆம் குருவே என்றான். இது போன்றுதான் நீ கோபப்படும் பொழுது நீ கொடுக்கின்ற அந்த வார்த்தைகள் பிறருக்கு எந்த அளவுக்கு தான் அவருடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும் என்பதை நீ உணர்ந்து கொள் என்றார். அந்த சீடனும் தன்னுடைய தவறை உணர்ந்து கோபத்தில் இருந்து விடுபெற்று மானசீக ஒரு மாணவனாக அந்த குருவுக்கு மாறினார் என்று கதை உணர்த்துகிறது. கோபம் என்பது பிறரை ஆழப்படுத்தக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக அது கருதப்படுகிறது. கோபத்தை விட்டுவிடுங்கள், அன்பை மற்றும் பறைசாற்றுங்கள், வாழ்க்கையில் மேம்படுங்கள். நன்றி.